அண்ணன் தம்பின்னு 2 பேர் இருக்கானுங்க. எப்ப பார்த்தாலும் சமாதானமா இருக்கானுங்களே. இவங்க 2 பேரையும் எப்படியாவது பிரிக்கணும். 2 பேரும் இந்த ஏரியால ரொம்ப சமாதானமா இருக்காங்க. மத்த எல்லாரையும் நம்ம இது பண்ணியாச்சு. ஆனா இந்த 2 பேரும் மட்டும் சமாதானத்தை கெடுக்கவே முடியலையே. பிளான் பண்ணிட்டேன். சரியான ஒரு ஐடியா இருக்கு. இப்ப 2 பேரும் சமாதானத்துல இருந்து சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிரும். இந்த பிளானை நம்ம இன்னைக்கே ஒர்க் அவுட் பண்றோம். கிளம்புறோம்டா இந்த குமார். சரி தம்பி, கடைக்கு ஒரு வேலையை கூப்பிடுறாங்க, கடைக்கு போயிட்டு வரேன், பத்திரமா இரு. பார்த்து பத்திரமா இரு. வரதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா சாப்பிட்டு. சரி சரி சரி, கடைக்கு போயிட்டு சீக்கிரம் வரணும். தம்பி வேற தனியா இருக்கு. ஐயா வணக்கம். வணக்கம். என் பேரு குமாரு. உங்க பேரு? என் பேரு கொக்கி குமாரு. ஓ, நம்மளுக்கே டபுள் மீதா. ஐயா ஒண்ணு சொல்ல வேலை, கடைக்கு போனேன். தம்பி தனியா இருக்கான். தம்பிய பாக்கணுமா? போயிட்டு தம்பி இல்லையா? அவங்க தம்பி நீ வச்சிருக்க இடத்த வித்து பணம் பாக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆமா, நாங்க 2 பேரும் சேர்ந்தா இடம் வைக்கலாம்னு நினைச்சேன். ஆனா அவன் வந்து உங்களுக்கு முன்னாடி வித்து அவன் காசு எடுத்துனோன்ட்டு அவன் சொன்னா ஒரு அடிதான். சாரி ஐயா. சொல்லுவது மாதிரி இது ஐயா. தம்பி என்னமா பண்றாங்க? என்ன பண்றாரு? வச்சிருக்க இடம் வச்சிருக்கீங்க தெரியுமா? அது வித்து காசு ஆகணும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. தம்பி சரியான பிளான். என்கிட்ட தான் சொல்லியிருக்காரு. இப்பெல்லாம் பண்ண மாட்டானே என் தம்பி. எங்க அண்ணனுக்கு முன்னாடி எனக்கு வித்து கொடுத்துருக்கான்னு பிளான் போட்டுருக்காரு. நீதான் புரோக்கரா? ஆமாங்கயா. இந்த குமாரி கிட்ட எது வந்தாலும் விட மாட்டோம். பண்ண மாட்டானு ஸ்கெட்ச் போட்டிருக்காரு. சரி, நான் பாத்துறேன். சரி சரி சரி, இங்க ஒரு நைஸா உள்ள போற. அப்படி போ. இல்ல உங்க தம்பிகிட்டயும் பேசணும்னு போயிட்டு இருக்கேன். அந்த இடம் வைக்கிறது பிச்சுமா. சரி, நானும் வரவா? சரி வாங்க. இல்ல நீங்க கடைக்கு போகணும். நல்லா போங்க. கடைக்கு இன்னும் தெரியலையா? அவன் ஏதோ புதுசா சொல்றானே. என்ன ரொம்ப கஷ்டமாயி போயிடுச்சே. கொஞ்சம் விட்டுருந்தா கண்டுபிடிச்சிருப்பான். நல்ல வேலை தப்பிச்சோம். குமாரண்ண வர மாதிரியே இருக்கு. வாங்கண்ணா. என்ன விஷயம்? வரமாட்டாரு, புரோக்கர் ஆச்சு ஒரு. குமாரண்ணா நல்லா இருக்கீங்களா? எனக்குண்ணா நல்லாதான் இருக்கிறேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? இப்போ வந்து ஒன்னு சொல்லணும். அது சொல்லாமா வேணாமான்னு தெரியல. நானே சொல்ல வேணாம். போங்க சொல்லலாம். திடீர்னு போ சொல்லிட்டாரு. சொன்னாதான் நம்மளுக்கு. அண்ணா முக்கியமான விஷயம். நீங்க ஒரு இடம் வைக்கணும்னு சொன்னீங்க தெரியுமா? இடம் மேட்ரா? முக்கியமான மேட்ரு போலியே. சொல்லுங்க. இடம் வைக்கணும்னு சொன்னீங்க தெரியுமா? ஆமா. இந்த இடம் வந்து நேற்று வந்து அந்த புரோக்கர் கிட்ட வந்து அவங்க அண்ணன் பேசியிருக்காங்க. எங்க அண்ணனா? அண்ணன் பேசியிருக்காங்க. 20,000 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கியிருக்காங்க. சொன்னாங்களா? எங்க அண்ணன் 20,000 ரூபாவா? எங்க அண்ணனா? உங்க அண்ணன் தான், வேற யாரு? பண்ண மாட்டானே. இல்ல, 20,000 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கியிருக்காங்க. அது வந்து 2 லட்சம் ரூபாய் உள்ள மதிப்புள்ள இடம்னு சொன்னீங்க. நானும் விசாரிச்சேன். அது வந்து 20,000 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கியிருக்காங்க. சரி சொல்லிட்டு போலான்னு வந்தேன். உங்க அண்ணன் சொல்லக்கூடாதுன்னு சட்டையை பிடிச்சி தூக்கிட்டாரு. அதனால நான் என்ன பண்ணேன்னா ஓடி வந்து சரி சொல்லலான்னு வந்தேன். சரி சார் வரல. சொல்லுங்க. நம்மளுக்கு ஒரு 50,000 எடுத்தீங்க. 50,000 ரூபாவா? அது வந்து அண்ணன் இப்பெல்லாம் பண்ணிருக்க கூடாதுண்ணா. சரிண்ணா, எல்லாம் உங்க இது. அது எப்படின்னா, அது உங்களோட என்னன்னா எனக்கும் நான் தானே இருக்கிறேன். எனக்கு கொஞ்சம் கொடுத்தா என்னவா? சரி அது இல்ல இருங்க, கேளுங்களேன். டைம் ஆகுது. அடுத்த வேலைக்கு இருங்கண்ணா கொஞ்சம். அவங்க 20,000 அவனுக்கு கொடுத்துக்கிறீங்க. அப்புறம் நாங்களாம் என்ன நினைச்சுன்னு நான் கொடுக்கலப்பா. 20,000 ரூபாய் கொடுத்தாங்கன்னு சொல்ல வந்தா வச்சிருவோம் போல மேலேயே. சரி, அது உங்க மேட்ரு. நான் கிளம்புறேன். சொல்ல வந்து சொல்லிட்டேன். எடுத்து வச்சு 50,000. சரி, அவங்க 2 பேரும் சண்டை போட்டா ஓகே. சரி கிளம்புவோம். நாம ஏமாத்தலாம் ட்ரை பண்ணிட்டு கண்டிப்பா அப்படியே நைஸா போட்டோம். உங்ககிட்ட எல்லாம் எங்க இருந்து காசு வருதோ தெரியல. உங்ககிட்ட 20,000 ரூபாய் இருக்கு. அச்சிடலாமா மருந்து? ஒரு நல்ல விஷயமா போனேன். அதுல 20,000 வந்துச்சு. இந்த 20,000 எப்படி வந்திருக்கும் முதல்ல அது கொஞ்சம் சொல்லுங்க. நல்ல விஷயம் பாது. அது அப்ப என்ன விட்டு நீங்களே எடுத்துட்டு போயிடலான்னு பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்ல, எனக்கு ஒரு செய்தி வந்தது. நம்ம புரோக்கர் குமாரு. ஆமா, குமாரு
சொல்லிட்டு பண்ணாரு. சொன்னாரு. நக்கலா பேசினா 4 அடி கூட வாங்கியிருப்பான் என்கிட்ட. சரி போனா அப்போதுன்னு விட்டேன். குமார் வந்து ஏதோ நல்ல விஷயமா அவங்க அண்ணன் 20,000 ஆட்டைய போடுறாரு அப்படி இப்படின்ட்டு. நானா உன்னை தாண்டி நான் ஆட்டைய போடுறேன்னா அப்படின்னு தான் குமார் சொல்லியிருந்தாரு. என்கிட்ட நீ ஒரு நிலம் நைஸா விற்க போறேன்னு சொல்லியிருந்தானே. ஓஹோ, அப்ப நம்ம தான் இனிமேட்டு உஷாரா இருக்கணும்.